பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரேட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவ சமூகத்தில் நாம் கூடி வருகிறோம். தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் நிச்சயமாய் பதில் கொடுக்கிற தேவன். அவர் ஒரு நாளும் நம்ம ஜெபங்கள் வெறுமையை போகவே போகாது. ஆமேன். இந்த காலையில் நான் விசுவாசிக்கிறேன். என்ன காரியத்திற்காக நீங்கள் பாரப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய வேதனைகள், நம்ம போகிற பாதைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமேன். ஒருவேளை இந்த உலகத்து மனிதர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். எல்லாவற்றையும் அறிந்தனால அவர் அதிலிருந்து நிச்சயமாகவே நம்ம நடத்த அவரால் முடியும். அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலவெளியிலே நீங்கள் என்ன ப்ராப்ளமில் இருந்தாலும் நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் நல்லவர், அழைத்தவர், உண்மையுள்ள தேவன். அவர் இதுவரைக்கும் நடத்தின தேவன். அந்த ஒரு நம்பிக்கை அவர் மேலே வைப்போம். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமேன். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த காலவெளியில் நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவன் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த காலவில் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். நிச்சயமாகவே அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்மா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையானது வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் எங்கள் தாவினுடைய அருமையின் கரத்தில் எங்களை முழுவதுமாய் படைக்கிறோம். அப்பா, இந்த காலவெளியில் ஆண்டவரே, இந்த டெய்லி பிரெட்டில் கத்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த காலவெளியில் கத்தாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்துரிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாலையில் உம்முடைய முகத்தை தேடுவதற்கும் உம்முடைய சமூகத்தில் மன்றாடுவதற்கும் நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக, வேலனுக்காக, சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் கத்தாவே தீமை செய்கிற தேவன் அல்ல, நன்மையை செய்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறவர் கத்தாவே இன்னார் என்று அறிவோம். ஆண்டவரே கத்தாவே, நிச்சயமாய் கத்தாவே நாங்கள் மனிதனை நம்மளை உண்மை நம்பி இருக்கிறோம். உண்மையாகவே கத்தாவே நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். உம்முடைய கண்ணத்தின் கிரியைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலை வேளையிலே கத்தாவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய வீடுகளில் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். அப்பா, இந்த காலை வேளையிலே கத்தா ஒவ்வொரு வீடுகளிலும் கத்தா தேவனுடைய மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய காலை வேளையிலே கத்தாவே நீர் ஒவ்வொரு பலப்படுத்துவீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆமென். கொடான கொடி நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆமென். நம்ம எல்லா தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த காலவேளை கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். Thank you Lord. ஆமென். Thank you Jesus. ஆமென். 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 அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும், இறங்கி வாருமே. ஆமென். பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆண்டவரே. ஆமென். இந்த இடமசைய ஆமென். உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே
இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே ஆவியானவரே ஆமென். தூய்மையின் வீடிலே அசைவாடுவீர் ஆவியே இந்த காலவெளியிலே கர்த்தாவே ஆமென் ஆமென். ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஆமென். இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால் துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால் நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே ஆமென். ஹல்லேலூயா. நிரப்பிடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே அசைவாடும் ஆவியே ஆமென். தூய்மையின் ஆவியே ஆமென். அசைவாடும் Thank you Lord. ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய நுள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே எல்லாம் சொல்லுவோம் ஆமென். இந்த இடமசைய எல்லாம் அசைவாட்டும் ஆமென். உள்ளம் நிரம்ப உள்ள நிரம்பட்டும் அப்பா ஆமென். இறங்கி Thank you Lord. ஆமென். இந்த வாருமே காலவெளியிலே கர்த்தர் மத்தியிலே இறங்குவீராக ஆமென். இந்த இடமசைய தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ஆமென். உள்ளம் நிரம்ப ஆமென் ஆமென். இறங்கி வாருமே. ஆமென். நன்றி ஆண்டவரே ஆமென். இந்த காலவெளியிலே கர்த்தாவே எங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைக்கிற தேவன் ஆமென். வேதனை எல்லாம் அறிந்த தேவன் ஆமென். அதை பார்த்து அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல, நீ துடைக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். இறங்கி வாருங்கப்பா ஆண்டவரே கர்த்தாவே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் கர்த்தாவே இந்த வேளையிலே கர்த்தாவே இறங்கி வருவீராக ஆண்டவரே எல்லாருடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவீராக அவள் போகிற போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்குவீராக அவள் செல்லுகிற கண்ணீரிலிருந்து விடுதலை ஆக்குவீராக இந்த கால வெள்ளை கர்த்தாவே உம்முடைய துணை கொண்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் ஆமென். தீயையும் தண்ணீரையும் கடக்க நீர் உதவி செய்தீர், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர் ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியில் எல்லாவற்றையும் கடப்பதற்கு ஆண்டவரே எல்லா போராட்டங்களை கடப்பதற்கு ஆண்டவரே நீர் கொடுத்த பலனுக்காய் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே கர்த்தாவே எல்லாவற்றையும் கடக்க நீர் பலனை தந்தீரே, எங்களுக்கு நீர் பலனை தருவீராக. அந்த ஆவியானுடைய ஒத்தாசைகள் மேல் இருப்பதாக, ஆவியானுடைய பலன் எங்கள் மேல் இருப்பதாக, எல்லா கண்ணீர் எல்லாம் துடைப்பீராக. இந்த காலவெளியிலே கர்த்தாவே உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தவனுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அற்புதமாய் செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே, ஆச்சரியமாய் நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியில் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆமென். சோத்திரிக்கிறோம் அப்பா ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே ஆமென். ಹೃದಯ ஆமென். ಸಾಲದು ಏಸಯ್ಯ Thank you Lord ಆಮೆನ್. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ಎಲ್ಲ ಕರದಲ್ಲಿ ಪಾಡುವಮ್ಮ ಆಮೆನ್. ಎಲ್ಲ ಉತ್ತರಮ್ಮ ಆಮೆನ್.
ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿ ಹೊಸ ಜೀವನ ನನಗೆ ತಂದೆ. ನನ್ನನ್ನು ನಾಶನದಿಂದ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ. ಸಮೃದ್ಧಿ ಜೀವನ ನನಗೆ ನೀಡಿರುವೆ. ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿ ಹೊಸ ಜೀವನ ನನಗೆ ತಂದೆ. ನನ್ನನ್ನು ನಾಶನದಿಂದ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ. ಸಮೃದ್ಧಿ ಜೀವನ ನನಗೆ ನೀಡಿರುವೆ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡುತ್ತಿದೆ ಏಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡುತ್ತಿದೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ಯೇಸುವೆ ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿದೆ. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ. ನನ್ನ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ. ಯೇಸುವೆ ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿದೆ. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ. ನನ್ನ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡುತ್ತಿದೆ ಏಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡುತ್ತಿದೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ.
ಸ್ತೋತ್ರ యేసయ్య ಸ್ತೋತ್ರ యేసయ్య మహిమే యేసయ్య మహిమే యేసయ్య స్తోత్ర యేసయ్య స్తోత్ర యేసయ్య మహిమే యేసయ్య மகிமே యేసయ్య ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே கர்த்தாவே நன்றியோடு நாமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அற்புதமுள்ள கரங்களில் முழுவதுமாய் படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே கர்த்தாவே உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி, அற்புதமாய் நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே கர்த்தாவே இதுவரைக்குமாய் நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே எங்களை இம்மட்டும் நடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியிலே கர்த்தாவே அன்றைய கர்த்தாவே உம்முடைய எல்லா வழிகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே ஒவ்வொரு பலப்படுத்துவீராக, ஒவ்வொரு பலப்படுத்துவீராக. ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். கிருபை இதே, தேவ கிருபை இதே. ஆமென். தாங்கி நடத்தினதே ஆமென். இயேசுவே உமனாக மகிழ்ந்தே நான் ஆராதிப்பேனப்பா, நான் ஆனந்திப்போம் இயேசுவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை பாடுவோம். ஆமென். கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே சொல்லுவோம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன், ஆருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும். இயேசுவல்லா சார்ந்திடவும் இகமதில் வேறு மக்காரும் இல்லை. இயேசுவல்லா சார்ந்திடவும் இகமதில் வேறு மக்காரும் இல்லை. கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகழவும் நீளமுயரவும் ஆழவும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகழவும் நீளமுயரவும் ஆழவும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையா சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதரா. கிறிஸ்துவிலே ஒரு மனையா சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதனா. கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே
மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன். நித்திய ஜீவனை நான் பெற்றிடவே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன். நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆமென். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆமென். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த காலவில் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கினதுக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் கடப்பதற்கும் பலனடைவதற்கு தந்த கிருபைக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உறுதியாய் பற்றி இருக்கிறோம். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த காலவேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்து ஆண்டவரே ஒரு ஜெயத்தின் நாளாய் நீர் மாற்றுவீராக. உம்முடைய கிருபை அவர்களை தாங்குவதற்காக ஆண்டவரே இந்த போராட்டத்தில் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்காக ஆண்டவரே நீர் கொடுத்த பலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே நீர் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தாவே தப்பு வைக்கிற தேவன் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. இந்த காலவேளையில் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவர். இந்த நிமிஷமே ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலவேளையில் நன்றியோடு நாளை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த காலவேளையில் கர்த்தாவே உம்முடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே எங்களை இம்மட்டு நடத்தின தேவன் ஆமென். இனிமேல் நடத்த வல்லவர் ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆமென். ஹல்லேலூயா. நீர் மகிமையானவர் அப்பா ஆண்டவரே, எங்களை மீட்கிறவர் ஆமென். இந்த காலவேளையில நன்றியோடு துதிக்கிறோம் ஆமென். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமென். ஆமென். நன்றி நன்றி ஆமென். ஆமென். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் எல்லாரும் ஆமென். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் ஆமென். மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவரே இயேசு இயேசு இயேசு. ஆமென். அவரே இயேசு இயேசு இயேசு. சொல்லுவோம் ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, இன்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். எல்லா தைரியமா சொல்லுங்க ஆமென். சேனைகளின் கர்த்தர் என்று நம்மோடு இருக்கிற மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எல்லா கரங்களை பாடுறாமே. என்னுடையவர் ஆமென். என்னுடையவர் என் ஆத்மநேசரே ஆமென். என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் ஆமென். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் ஆமென். ஆமென். மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவரே இயேசு இயேசு இயேசு. ஆமென். அவரே இயேசு இயேசு இயேசு. ஆமென். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர்,
ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். ஆமென். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர். ஆமென். ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஆமென். ஆமென். மகிமையானவர், ஆமென். மீட்பரானவர், ஆமென். மகிமையானவர், இந்த காலவெளியிலே கர்த்தாவே மீட்கிறவர். ஆமென். அவரே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாரும் ஆமென். அவரே இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். கல்வாரி மேட்டினிலே கொல்கோதாவிலே ஆமென். நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். ஆமென். கல்வாரி மேட்டினிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். ஆமென். பாசத்தின் எல்லை தான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லை தான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். எல்லாம் சொல்லுவோம். ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறவர். ஆமென். மகிமையானவர், மீட்கிறவர். ஆமென். மீட்பரானவர், இந்த காலவெளியிலே கர்த்தாவே மகிமையானவர், மகிமையானவர். ஆமென். மீட்பரானவர், ஆமென். அவரே இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். அவரே இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். ஆமென். அவரே இயேசு. இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. அவரே இயேசு, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலவெளியிலே கர்த்தாவே உம்முடைய கரம் ஒவ்வொரு தாங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீட்பராய் நீர் இருக்கிறீரப்பா. இந்த காலவெளியிலே கர்த்தாவே எல்லாவற்றிலும் எங்களை மீட்கிற தேவன், ஆண்டவரே எங்களை காப்பாற்றுகிற தேவன், எங்களை விடுதலை ஆக்குகிற தேவன், இந்த காலவெளியில் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தா இந்த நாளிலே எல்லா சூழ்நிலை, எல்லா பிரச்சனை, எல்லா போராட்டத்திலிருந்து நீர் அவர்களை விடுதலை வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளிலே நீர் மகிமையான காரியங்களை அந்த பிள்ளையோட வாழ்க்கையில செய்வீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்பொழுது மனுஷன் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மீட்கிற தேவன். எந்த ஒரு வியாதியை நினைத்தோம் நீங்கள் பயப்படாதீங்க. ஏனென்றால் நம்முடைய சுகமாக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் சுகப்படுத்துகிற நம்ம கூட இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. நிச்சயமாகவே அவர் எல்லா காரியங்களிலிருந்து நம்மளை விடுவித்து உங்களை அற்புதமாய் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நிச்சயமாய் பார்வன் வரதான் செய்வோம். ஆமென். பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வரும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளுங்க. ஆமென். எதை குறித்து சோர்ந்து போயிடாதீங்க. இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை நடத்துகிற தேவன், உங்களை காப்பாற்றுகிற தேவன், உங்களை விடுவிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அதை நீங்கள் உறுதியாக நம்புகிற வேளையில் எல்லா சூழ்நிலையும் கடக்க முடியும். கர்த்தர் உங்களை ஜெயமாக நடத்த முடியும். ஆமென். நீங்கள் எதை குறித்து சோர்ந்து போகாதபடி இந்த கால வேளை கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த நாளிலும் நம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம், நாம் எல்லாரும் பார்க்கிற ஒரு காரியம், மிஸ்டேக்ஸ் வைல் டேக்கிங் அண்ட் கிவிங் அட்வைஸ். ஆமென். ஆலோசனை வழங்குவதில் அல்லது பெறுவதில் தவறுகள். ஆமென். ஆலோசனை வழங்குவதில் இல்லாவிட்டால் பெறுவதில் இருக்கும் தவறுகளை குறித்து நம்ம தியானிக்கிறோம். ஆமென். ஒரு ஆலோசனை வழங்குறதுல இல்லாவிட்டால் நம்ம ஆலோசனை ரிசீவ் பண்ணுறதுல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ், இந்த மாதிரி தவறுகள் இருக்கிறது. அதை எப்படி கையாள வேண்டும், இதை குறித்து நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இதற்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய
வேத பகுதி. ஆமென். இன்னைக்கு அநேகருக்கு ஆலோசனை அநேகர் வழங்குகிறார்கள். நிச்சயமாக அநேக இடங்களிலிருந்து நீங்கள் பெறுகிறீர்கள். அப்படி பெறுகிற வேளையில் உண்மையாக அதில் இருக்கிற சில தவறுகள் என்ன, நம்ம எப்படிப்பட்ட தவறுகள் அதில் நடக்கிறது என்பதை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதற்கு நீங்கள் ஆதாரமாக பிலிப்பியரில் 4வது அதிகாரம், பிலிப்பியன் சாப்டர் 4 நீங்கள் எடுத்துக்கொள்வென்றால் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வேளையில் நீங்கள் கற்றும் 4:9 ஆமென். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்கள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வேத பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நல்ல ஒரு அதிகாரம் இருக்கிறது. யோபு நிருபத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோபுக்கு அவங்களுடைய நண்பர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். ஸோ அப்படி வழங்குகிற வேளையில் நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கணும், யோபுடைய நண்பர்கள் ஆலோசனை வழங்கினார்கள். அந்த ஆலோசனைகளை வழங்குகிற வேளையில் எல்லாவற்றில் அதை ரிசீவ் பண்ணுகிற வேளையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிற. ஆமென். யோபுக்கு ஆலோசனை வழங்கினார்கள். அதே போல் உங்களுக்கு நண்பர்கள் வழங்கலாம், மற்றவர்கள் வழங்கலாம். அநேகர் உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லலாம். ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஆலோசனை பெறுவதில் இல்லாவற்றில் இன்னொருவருக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கறதில்ல. ஒருத்தருந்து ஆலோசனை வாங்குறீங்க, கேட்குறீங்க, அது மாத்திரமே இன்னொருத்தருக்கு நீங்கள் ஆலோசனை சொல்கிறீங்க. அப்போ சொல்லுகிற வேளையில் நீங்கள் 3 காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். 3 காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த 3 காரியங்கள் அதில் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதில் முதலாவதாக இஸ் இட் பிப்ளிக்கல், இது வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா, இது வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா, இஸ் இட் ஃபேக்ட்ஃபுல். ஆமென். இது உண்மையா, இது உண்மையான காரியமா. ரெண்டாவது, இது உண்மையா, இஸ் இட் ஃபேக்ட்ஃபுல். ஆமென். மூன்றாவது, இஸ் இட் ஸ்போக்கன் இன் லவ், இது அன்பின் நிமித்தமாக சொல்லப்பட்ட காரியமா, என் மேலே இருக்கிற அன்பின் நிமித்தமாக நீங்கள் சொல்லப்பட்ட காரியமா அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 3 காரியங்களை கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் சரியா, இந்த 3 கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ணாலும் இந்த 3 காரியங்கள் நீங்கள் நிச்சயமாய் கடைப்பிடிக்க வேண்டும். அதுதான் நீங்கள் நிறைய பேர் இதில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. மிஸ்டேக்ஸ் இன் கிவிங் ஆர் ரிசீவிங் அட்வைஸில் இந்த 3 காரியத்தில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒன்று, அது பிப்ளிக்கலாக இருக்காது. இன்னொன்று உண்மையாக இருக்காது. இன்னொன்று, அது அன்பின் நிமித்தமாக வராததாக இருக்கலாம். சரியா, அட்வைஸ் கொடுக்குற வேலையில். ஆனால் இந்த 3மே அடங்கி இருக்கணும். ஒன்று பிப்ளிக்கலாக இருக்கணும், உங்களுடைய ஆலோசனைகள் பிப்ளிக்கலாக இருக்கணும். இன்னொன்று அது உண்மையானது, இஸ் இட் ஃபேக்ட்ஃபுல், அது உண்மையா, உண்மைத்தன்மை அதில் இருக்கிறதா அதை பார்க்கணும். அது மாத்திரமல்ல, அது அன்பின் நிமித்தமாக சொல்லப்படுகிறதா என்பதை நீங்கள் பார்க்கணும். சரியா, நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இதை யோபு நிருபத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் முதலாவதாக பிப்ளிக்கல், அவனுக்கு ஆலோசனை வழங்கினார்கள், நண்பர்கள் ஆலோசனை வழங்கினார்கள். அது பிப்ளிக்கலாக இருந்துச்சா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆமென். அவங்க 3 நண்பர்கள் ஆலோசனை கொடுத்த ஆலோசனைகள் அவங்க ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா, ஒன்று யோபை பார்த்து ஒன்று பேசினாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, யோப் 5வது அதிகாரத்தில், ஜோப் சாப்டர் 5 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 5வது அதிகாரம் 27வது வசனம், யோபு 5:27 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபு புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 27வது வசனத்தில், இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான், காரியம் இப்படி இருக்கிறது, இதை நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றான். ஆமென். ஸோ இவர் சொல்கிறாரு, we have examined this and it is true. ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு தெரிந்து ஒரு மனிதன் மற்ற மனிதனை ஆராய்ந்து அறிவது என்பது கடினமான ஒரு காரியம். சரியா, உங்களை எக்ஸாமைன் பண்ணுறது, நீங்கள் யார் என்பதை அறிகிறது உண்மையாகவே அது சேலஞ்சிங்கான ஒரு காரியம். யாரும் ஒருத்தரை டீட்டெயிலாக சொல்ல முடியாது, அறிய முடியாது. எந்த ஒரு அவங்கள்ட்ட என்ன இருக்குது, அவங்க மனசில் என்ன இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அறியவே முடியாது. ஸோ ஆனால் இங்கே யோபுடைய நண்பர் சொல்லுகிறான், இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது உண்மைதான். ஸோ இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் யோபு நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் சில காரியங்களை ஆராய்ஞ்சு பார்த்தோம்.
வார்த்தையில் சில காரியங்கள் உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிப்ளிக்கலாக இல்லை. அது வந்து அவர் சொன்ன காரியங்கள் வந்து நிச்சயமாகவே அவர் வந்து சுயத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அது வந்து பிப்ளிக்கல் ஃபேக்டில் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் நம்ம எப்போவுமே வந்து நம்ம எதை வச்சு ஆராயணும்னா வசனத்தை வச்சு நம்ம ஆராயணும். அப்போ எந்த ஒரு கவுன்சிலாக இருந்தாலும் அது வசனத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதா, உங்கள் வாழ்க்கையில் அது வசனத்தை வந்து அது பிப்ளிக்கலாக இருக்கிறதா அப்படின்றத பாருங்கள். ஆமென். அப்போ வந்து ஏனென்றால் நம்முடைய வசனம் வந்து இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். நீங்கள் எபிரேயர் 4:12 பார்த்தீங்கன்னா நம்ம வசனம் எப்படிப்பட்ட வசனம்னா அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது மாத்திரமல்ல, அது என்ன பண்ணுன்னா நம்மளை நிச்சயமாய் ஆராய்ந்து பார்ப்பதற்கு மிகுந்த பலனை கொடுக்கும். 4:12 4:12 நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தில் கருக்கானதாயும் ஆத்துமா ஆவி கணுக்கள் ஊனையை பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து நிச்சயமாகவே எந்த அளவுக்கு வசனத்தில் நீங்கள் வந்து உறுதியாக இருக்கிறீர்களோ நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் வந்து சரியான ஒரு ஆலோசனை நீங்கள் பெற முடியும். ஆமென். ஒரு ஆலோசனை நல்ல வைஸ் கவுன்சில் உங்களுக்கு வேணும்னா, நல்ல சரியான ஒரு ஆலோசனை வேணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும்னா பைபிள் தெரியணும். பைபிள் தெரியலனா நீங்கள் மற்றவங்க சொல்கிறது தான் கேட்டுட்ருப்பீங்க. ஆமென். சரியான ஒரு நல்ல ஒரு ஆலோசனை வேணும், நல்ல ஒரு ஆலோசனை எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேதத்தை நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டைமை வந்து பைபிளில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாகவே நிறைய பேர் பல விதத்தில் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. அது வந்து பிப்ளிக்கல் பேஸ்டாக இருக்காது. ஆனால் நீங்கள் வசனத்தில் ஏன்னா அது வந்து வசனம் என்ன பண்ணுதான், தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்குது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஆத்துமா ஆவி கணுக்கள் எல்லாவற்றையும் உள்ளார போய் அதை ஆராய்ஞ்சு அதை வந்து நம்மளுக்கு வந்து என்னன்றதை வெளிப்படுத்திடும். சரி, அதனால் வசனம் தான் உங்களுக்கு வந்து நிச்சயமாகவே ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது. அதனால் நீங்கள் எதை விட்டுறாதீங்கன்னா உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் ஆலோசனை பெறுவதில் நீங்கள் வந்து 100% பிப்ளிக்கல் பேஸ்டாக இருக்கா, வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. சரியா? நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் இல்லைன்னா ஒருத்தர் ஒன்று சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ஃபூலிஷான ஒரு டிசிஷனை நீங்கள் எடுத்துருவீங்க, ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்துருவீங்க. நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் கேட்டோன்னு நிறைய பேர் என்ன ஐயோ இதுக்கு மேலே செய்யக்கூடாது, அவள் தான் விட்டுடலாம் வேணாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், உனக்கு கர்த்தர் வந்து நல்ல ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென். அந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும்போது கர்த்தர் ஆலோசனை தருகிறது. எப்படின்னா அந்த வசனம் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணும், இஸ் வேர்ட் இஸ் அவர் மேப் அண்ட் இஸ் ஸ்பிரிட் இஸ் அவர் காம்போஸ். ஆமென். நான் விசுவாசம் அவரோட வசனம் வந்து நம்மளை வழி நடத்தும். நம்ம பாதைக்கு அது தீபமாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. நிச்சயமாகவே அந்த வசனத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. ஆமென். ஏன்னா அந்த வசனத்தை நீங்கள் குழம்புகிற டைமில் உங்களை குழப்புற டைமில் சிலர்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியே உங்களை சாகடிச்சிருவான் சில வார்த்தைகள். ஏன்னா இந்த ஆலோசனை சொல்லும்போது சில டைம் வந்து நம்ம இருதயத்தை பாதிக்கிற ஆலோசனைலாம் சொல்லுவாங்க. ஆமென். அவன் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய டைமில் அது வந்து நீங்கள் எப்போவுமே கண்டுபிடிக்கணும், இது வந்து பிப்ளிக்கல் பேஸ்டாக இருக்கா, நம்ம வேதத்தின்படி நீங்கள் வேதத்தை நல்லா நீங்கள் அறிந்திருந்தால் நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாகவே நீங்கள் வந்து அந்த இதில் வந்து நம்ம தவற மாட்டோம். ஆமென். நம்ம வந்து அந்த விதத்தில் அந்த ஆலோசனையில் கரெக்டாக நம்ம நடப்பதற்கு அது உதவியாக இருக்கும். நிறைய பேர் வந்து அதனால தான் வந்து அதிகமாக கேட்கறது கிடையாது. ஆமென். வசனத்தை அதிகமாக கேட்கறது இல்லை. சர்ச்சில் கூட பாருங்கள் நிறைய பேர் வந்து எதை இக்னோர் பண்ணுவாங்கன்னா அந்த வசனத்தை தான் இக்னோர் பண்ணுவாங்க. ஏன்னா சத்துருக்கு நல்லா தெரியுது, வசனத்தை கேட்டால் நீங்கள் கரெக்டாக நல்ல ஆலோசனைப்படி நடப்பீர்கள். ஆமென். நடப்பீர்கள். அதுக்கப்புறம் இந்த வசனத்தை கேட்காத போது தான் அந்த வசனம்லாம் உங்களுக்கு தெரியாத போது நம்ம கடைசி யாரை குறை சொல்லிடுவோன்னா ஆண்டவரை குறை சொல்லிடுவோம். அதான் பிரச்சனை. ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவரையே நம்ம குறை சொல்லுவோம். ஸோ என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு அட்வைஸ் வருது, நீங்கள் அட்வைஸை பெறுறீங்க, இல்லைன்னா நீங்கள் இன்னொருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னா இஸ் இட் பிப்ளிக்கல், அது வந்து வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? சரி, அதை வந்து என்றைக்குமே மறக்காதீங்க. ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் அது நம்மளை ஆராய்வதற்கும் நம்மளை சீர்படுத்துவதற்கும் நம்ம பலப்படுத்துவதற்கும் அது நிச்சயமாகவே உதவியாக இருக்கும். அதனால் என்றைக்குமே எந்த ஒரு அட்வைஸும் பிப்ளிக்கல் பேஸ்டாக இருக்கா, வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை நல்லா ஆராய்ந்து பாருங்கள். அது அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை பார்ப்பீர்கள். ஆமென். ஸோ அதுக்கு மாத்திரமல்ல, ரெண்டாவதாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் இட் ஃபேக்ட்ஃபுல். ஆமென். ஃபேக்சுவல். ஆமென். இது வந்து
உண்மையா, இது வந்து உண்மையா, இது வந்து உண்மையா, இது வந்து உண்மையான்னு பார்க்கணும். சரியா? ஒரு காரியம் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறோம், ஒரு காரியத்தை சொல்கிறாங்கன்னா அது நிச்சயமாகவே அது உண்மையா என்பதை நீங்கள் அறியணும், கொஞ்சம் ஆராயணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோப் 11:14 நீங்கள் பார்க்கலாம். யோபு 11:4 நீங்கள் பார்த்தீங்கன்னா 11:14 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஜோப் 11:14 நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களிலே வாசமாக இருக்க ஒட்டாதிரும். இதை யாரை பார்த்து சொல்கிறாங்கன்னா, யோபை பார்த்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் எறிந்து விட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களிலே வாசமாக இருக்க ஒட்டாதிரும். நல்ல அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ இது யார் கொடுக்குறதுனா, சோப்பார் வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, புட் அவே த சின் தட் வாஸ் இன் இஸ் ஹேண்ட். சரி, அடுத்தது அலோ நோ ஈவில் டு டுவெல் இன் இஸ் டென்ட். சரியா? நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து யோபுடைய நிலைமையை பார்த்துட்டு, யோபுடைய கண்டிஷனை பார்த்துட்டு, அவருடைய நிலைமையை பார்த்துட்டு இவங்க சொல்கிற அட்வைஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று அக்கிரமம் இருந்தால் என்ன பண்ணு, தூக்கி போட்டு உன் கூடாரத்தில் இருக்க வேண்டாம், அநியாயம் உடைய கூடாரங்களிலே இருக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சோப்பார் சொல்கிறார். அதே மாதிரி எலிப்பாசும் 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4th சாப்டரில் 8 பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரம் 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா 4:8 நீங்கள் பார்க்கலாம். 4:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் சொல்கிற அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவனையை விதைத்தவர்கள் அதையே இருக்கிறார்கள். இதெல்லாம் யாரை பார்த்து சொல்கிறாங்கன்னா, யோபை பார்த்து சொல்கிறாங்க. இது யாருன்னா, தோமானாகிய எலிப்பாஸ் சொல்கிறாரு. எலிப்பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, அநியாயத்தை உழுது தீவனையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஆமென். அப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த நண்பர்கள் சொன்னது வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். சரியா? இது வந்து அது வந்து இஸ் இட் ஃபேக்சுவலாக அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 100க்கு 100 பொய். ஏன்னா ஆண்டவரே வந்து யாரை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறாருன்னா, யோபை குறித்து சொல்லியிருக்கிறார். அவன் யார்? உத்தம, சன்மார்க்கரன், நீதிமான, கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். ஸோ அவன் வந்து பாவத்துக்கு வெறுத்து விலகி இருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்றத யார் சாட்சி கொடுத்தார்னா, ஆண்டவரே சாட்சி சொல்கிறார். ஆனால் இவன் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அநியாயம் பண்ணியிருந்தா என்ன பண்ணிவிடு, தூக்கி போட்டு, அக்கிரமம் வீட்டில் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிற அட்வைஸ் வந்து அப்போ வந்து சரியான ஒரு ஆலோசனைகள் அவங்க இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபோட லைஃப்பில் தான் அது கிடையாது. சில டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க சொல்கிறது பொய்ன்னு தெரியும். சரி, அவங்க சொல்கிறது வந்து பொய். சில டைம் அப்படி தான், அவங்க வந்து உண்மையை பேச மாட்டாங்க. உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சில டைம் பொய்யை பேசிட்டு கிடைப்பாங்க. சரியா? ஸோ அதனால் அந்த டைமில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும்பொழுது இது உண்மையா அப்படின்றத ரொம்ப கண்டுபிடிக்கணும். நீங்களும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது அது உண்மையான்னு அறிந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆலோசனை கொடுக்கறது. ஆமென். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுடைய பார்வையில் வந்து அவங்க என்னென்னா, இவர் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டார், அதனால யோபை வந்து ஆண்டவர் வந்து தண்டிச்சிட்டாரு அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. அந்த நண்பர்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, யோபு ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு, அதனால ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டார், அவரை வந்து அடிச்சிட்டாரு, அவரை இது பண்ணிட்டாரு. ஆனால் அது வந்து பனிஷ்மெண்ட் அல்ல, யோபுக்கு வந்த ஒரு பனிஷ்மெண்ட், பாவத்தின் நிமித்தமாய் வந்த ஒரு பனிஷ்மெண்ட் அல்ல. ஏன்னா யோபு வந்து நீதிமான, கர்த்தரே அவரை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறார். ஆமென். சரி, அதனால் இந்த காரியத்தில் இந்த எலிப்பாஸ், இந்த சோப்பார் சொன்ன கவுன்சிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, உண்மையை அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யோபை கொடுத்ததான உண்மையை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆலோசனை மட்டும் வழங்குறாங்க. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது நீங்கள் ஆலோசனை வழங்கும் பொழுது அது உண்மை தன்மையை நீங்கள் அறியணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, உண்மைத்தன்மையை அறிந்து நம்ம வந்து செய்யணும். இன்றைக்கி நிறைய பேர் அந்த உண்மைத்தன்மை அறியாதனால நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. சரியா? நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குழப்பம். நீங்கள் பார்த்தீங்கன்னா புறஜாதியருக்கும் அந்த ஜூயிஷ் பீப்புளுக்கும் யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. சுவிசேஷத்தில் பெரிய போராட்டம், அந்த விருத்த சேதனத்தை குறித்து, சரியா, ரட்சிப்பை குறித்தில் ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அப்போ எல்லா லீடர்ஸ், எல்லா அந்த சர்ச் லீடர்ஸ் வந்து யார், பவுல், பேதுரு, இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடி எல்லாரும் கூடி ஆலோசனை சொல்லுவாங்க. அப்போ ஆலோசனை சொல்லும்போது பவுல் வந்து புறஜாதியார் மத்தியில் கர்த்தர் செய்கிற அந்த ஃபேக்ட்ஸ், உண்மையை எடுத்து சொல்லுவார்.
ஸோ நீங்கள் வந்து அந்த 15வது அதிகாரம் அப்போஸ்தலரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். அவர் வந்து சாட்சிகளை எடுத்து சொல்லுவார், என்னென்னலாம் நடக்குது. சரியா, இவங்க வந்து சொல்லுவாங்க விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னுவாங்க. ஸோ அவர் வந்து விருத்த சேதனம் பண்ணாமல் அந்த இருதயத்தில் அந்த விருத்த சேதனமாகி அந்த விருத்த சேதனத்தை குறித்து சொல்லி கர்த்தர் வந்து எப்படி கிரியை செய்கிறார் என்ற அந்த உண்மைத்தன்மையை எடுத்து சொல்லுவார். பவுல் வந்து எடுத்து சொல்லுவார், புறஜாதியர் மத்தியில் எப்படி நடக்குது என்பதை அந்த உண்மையை எடுத்து சொல்லுவார். அதை கேட்ட உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, எல்லாரும் அதை அங்கீகரிப்பாங்க. ஏன்னா அது சொல்கிற காரியத்தில் உண்மை இருக்குது, சொல்கிற காரியத்தில் உண்மை இருக்குது. பவுல் சொல்கிற காரியத்தில் வந்து அங்கே உண்மை இருக்கனால எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து அட்வைஸில் வந்து என்ன இருக்கணும்னா அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா, உண்மையாக சொல்கிறாங்களா, சரி அந்த உண்மைத்தன்மை அதில் இருக்கா அப்படின்றத என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஆமென். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். அப்போ வந்து ஒரு அட்வைஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து கவுன்சில் சொல்லணும். ஆமென், கவுன்சில் சொல்லணும். அட்வைஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கவுன்சில் சொல்லணும். அது வந்து கரெக்டாக இல்லைன்னா அது வந்து உண்மையாகவே அது வந்து மற்றவர்களை குற்றப்படுத்தும், அது மாத்திரமல்ல அவர்களை காயப்படுத்தும். அதனால் நீங்கள் ஆலோசனை சொல்லுகிற வேளையில் அதில் உண்மை இருக்கிறதா என்பதை பாருங்கள். சரியா, முதலாவதாக அது வந்து வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதான்னு பாருங்கள். ரெண்டாவது அது உண்மைத்தன்மையில் இருக்கா, உண்மையாக இருக்கா அப்படின்றத நீங்கள் அறிந்து ஆலோசனை தர்றது, ஆலோசனை பெறுகிறது ரொம்ப நல்லது. சரியா, அப்போ எந்த ஒரு அட்வைஸாக இருந்தாலும் அதில் என்ன இருக்கணும், உண்மை இருக்கான்னு பாருங்கள். சரியா, அவங்க சொல்கிறது உண்மைதானா அப்படின்றத கொஞ்சம் மைண்டில் வந்து கிறுன்னு ஓடணும். சரியா, அவங்க சொல்கிறது உண்மைதானா, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம அந்த காரியங்களை குறித்து அறிந்திருப்போம். சரியா, அப்போ நீங்கள் பாருங்கள், யோபை வந்து நீ வந்து அநியாயம் வச்சுட்ட, அதை வச்சுட்ட, இது வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து யோபுக்கு தெரியணும்ல, அப்போ வந்து நம்ம அதை பண்ணியிருக்கிறோமா இல்லையான்னு சில டைம் வந்து இந்த மாதிரி ஆலோசனை கொடுப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசியாக மூன்றாவதாக நான் பார்த்தீங்கன்னா, இஸ் இட் ஸ்போக்கன் இன் லவ். இது வந்து என் மேலே ஒரு அன்பின் நிமித்தமாக இவங்க சொல்கிறாங்களா, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அறிய வேணும். ஆமென். அதை வந்து நிச்சயமாகவே நீங்கள் அறிய வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டயலாக் வந்து அந்த ஜோபோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவன்கிட்ட சொன்னாங்க. சரியா, அநேக காரியங்களை சொன்னாங்க. சரியா, அதை வந்து சொல்லி அவனை என்ன பண்ணாங்க, நல்ல வெறுப்பேற்றுற மாதிரி நல்ல ஹீட் ஆக்கி விட்டாங்க. சரியா, அவனை வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு அவனை வந்து உண்மையாகவே அவனை வந்து ரொம்ப அந்த வேதனையில் தான் தள்ளினாங்க. அந்த ஒரு அன்பின் நிமித்தமாக ஒரு அன்பாக அவங்க சொல்கிற காரியங்கள் இருந்துதான் பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த நண்பர்கள் வந்து ஒரு அன்பின் நிமித்தமாக, ஏன்னா அன்பின் நிமித்தமாக இருந்தாலும் குத்தி காய்ச்சி இப்படிலாம் பேச மாட்டாங்க. ஸோ சிலர்லாம் வந்து ஆலோசனைன்ற பேரில் நம்மளை வந்து குத்தி காய்ச்சிட்டு நம்மளை வேதனைப்படுத்திட்டு போவாங்க. சரியா, ஆனால் இதே மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. சரியா, இவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு 8வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் அவருடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்திருந்தாலும். அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இவங்களோட ஆலோசனைலாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அன்பின் நிமித்தமாக இருந்ததாக தெரியலை. அவன் நண்பர்கள் தான், ஆனால் யோபுக்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணினவர்கள் ஒரு அன்பின் நிமித்தமாக இவங்க சொல்கிறாங்க, உன் பிள்ளை தப்பு செஞ்சனால ஒரு வேளை நடந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு வேதனையான காரியங்களை வந்து அவங்க வந்து யோபுக்கிட்ட சொல்லி அவனை வந்து உண்மை காயப்படுத்துகிறார்கள், 100% காயப்படுத்துகிறார்கள். ஸோ சில டைம் நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு கொடுக்குறவங்க வந்து நல்லா அவங்க மேலே ஒரு அன்பு இருக்கா, உங்கள் மேலே அன்போடு இருந்து ஆலோசனை சொல்கிறாங்களா, அது என்றைக்குமே மறந்துடாதீங்க. சரி, அதை வந்து கண்டுபிடிங்க. அவங்க என் மேலே அன்பின் நிமித்தமாக சொல்கிறாங்களா அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாமே. நீங்கள் வந்து முதலாவதாக பிப்ளிக்கலாக இருக்கணும். அடுத்தது அது வந்து உண்மைத்தன்மை அதில் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அது வந்து அவங்க சொல்கிறது வந்து எனக்கு வந்து என் மேலே இருக்கிற அன்பின் நிமித்தமாக சொல்கிறாங்களா, வேறு ஏதோ காரணம் இருக்குமா, அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆராயணும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எபேசியருக்கு எழுதுகிற வேளையில் எபேசியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4:14 4:14 பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4:14 அவர் சொல்லுகிற வேளையில் நல்ல வார்த்தை அது. ஆமென். எபேசியர் 4:14 நீங்கள் பார்க்கலாம். 4:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா 4:14 4:14 நீங்கள் பாருங்கள், நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராக இராமல். 15வது வசனத்தில் ரொம்ப முக்கியமான வசனம், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. எப்படி கை கொள்ளணும், அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளும். 4 14 and 15 அன்புடன் சத்தியத்தை, இங்கிலீஷில் வந்து 14 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். ஆமென். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான காற்றினாலே அலைக்கழிக்கப்பட்டு, அப்போ பலவிதமான ஆலோசனை,
பலவிதமான ஆலோசனை. ஆனால் அந்த ஆலோசனை கர்த்தர் அவர் அப்போஸ்தலன் பவுல் எப்படி சொல்கிறான்னா, அன்புடன் சத்தியத்தை. அப்போ நம்ம சொல்லுகிற காரியங்கள் வந்து எங்கே இருக்கணும்னா, அந்த அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுகிறவளாக இருக்கணும். சரியா? அன்புடன் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறவளாக இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் சொல்லுகிற அட்வைஸ் யாருக்கு சொல்கிறீங்களோ அது வந்து அன்புடன் கூடியதாக இருக்கணும். மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று சொல்லக்கூடாது. சரியா? மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே சொல்லக்கூடாது. அதனால தான் நீங்கள் 1 கொரிந்தியரில் 13வது அதிகாரம், அது வந்து அன்பின் அதிகாரம், 13வது அதிகாரம் 1வது வசனத்தில், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அப்போது நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து அன்பு மாத்திரம் இல்லைன்னா, உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்க உங்கள் மேலே அன்பாக இல்லைன்னா, ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்கிறது வந்து பொய்யாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அதில் உண்மைத்தன்மை எதுவுமே இருக்காது. அது மாத்திரமல்ல, நம்மளை காயப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. சரியா? காயப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் உங்கள் மேலே அன்புள்ளவர்களா, அவங்க வந்து உண்மையாகவே நம்மளை நேசிக்கிறவர்களா, அந்த நேசிக்கிறனால சொல்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். சில டைம் பாருங்கள், சில டைம் நம்ம வந்து நல்லா தெரியும் அவங்க நம்மளை நேசிக்கலன்னு தெரியும், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்ருப்போம். சரியா? சில டைம் நம்மளை கால் வாரி விட்டவன், சரியா, நம்மளை குழியில் தள்ளினவன், இன்றைக்கி நம்ம நல்லவன் மாதிரி நம்மள்ட்ட வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நல்லவன் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா? ஒரு காலம் அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து எங்கே பார்க்கலான்னா, அவங்க உறவினர்களை பார்த்துடலாம், அவங்களுடைய ரிலேஷன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு காலத்தில் உங்களை கீழே தள்ளியிருப்பாங்க, உங்களை வந்து கேவலமாக பேசியிருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து உங்கள் மேலே ரொம்ப அக்கறை இல்லாத மாதிரி பேசுவாங்க, அக்கறை இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க, நடிப்பாங்க. அதில் ஜாக்கிரதையாக இருங்க. சரியா? அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்காதுன்னா, அந்த அன்பு இருக்காது, அந்த இருக்காது. சரி, அன்பு இருக்காது. ஆனால் அதில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐயோ, என் மேலே ரொம்ப அன்பாக சொல்கிறாங்கன்னு இன்றைக்கி நினச்சிடாது. ஆனால் கொஞ்சம் திரும்பி பாருங்கள், அவங்க சொல்கிறது உண்மையா, ஸோ அவங்க பிப்ளிக்கல் பேஸ்டாக இருக்கா, வேதத்தின் அடிப்படையில் இருக்கா. அதனால தான் சில டைம் வந்து பாருங்கன்னா, சிலர் சொன்ன உடனே நம்ம வந்து மூட் அப்செட் ஆகிடுவோம், சில காரியங்களில் நம்ம வந்து காயப்பட்டுருவோம். அதுக்கடுத்து நம்ம ஸ்பிரிட்டை வந்து அப்படியே டவுன் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா? அப்போ வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அந்த அட்வைஸ் கேட்குறதுலையும் பெறுவதுலையும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறாதீங்க. கேட்கும் பொழுதே இந்த 3 கேள்வி மைண்டில் ஓடட்டும். என்ன ஓடணும்? இது வந்து வேதத்தின் அடிப்படையில் இருக்கா, பிப்ளிக்கலாக இருக்கா, இதில் உண்மை இருக்கா. அது மாத்திரமல்ல, சொல்கிறவங்க வந்து உண்மையாக வேறு பிப்ளிக்கலாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், ஆனால் 3வது அன்பு இல்லாமல் இருக்கலாம். அப்போ கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா? மற்ற 3மே ஒன்றா இருக்கணும், 3மே இருக்கணும். அதை மறந்துடாதீங்க, 3மே இருக்கணும். ஸோ பிப்ளிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற 2மே இல்லைன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடாதீங்க. சரி, மற்ற 2 இருக்குது, உண்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறேன். 3மே இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து, நான் விசுவாசிக்கிறேன், அந்த அட்வைஸ் பெறுவதில் நம்ம தவறு செய்ய மாட்டோம். அதனால் இன்றைக்கி இந்த 3மே கேளுங்க. சரியா? அந்த 3மே கேட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஆலோசனை பெறுவதிலும் ஆலோசனை கொடுப்பதிலும் நம்ம நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையாக இருக்கும். அதை என்றைக்குமே மறக்காதீங்க. சரியா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோரி வந்து உண்மை சம்பவத்தில் வந்து யாருன்னா மகாத்மா காந்தியை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து ஒரு அம்மா வந்து மகாத்மா காந்தி அவர்களை வந்து பார்க்கும்பொழுது அவங்க வேதனையாக தன்னுடைய பிள்ளையை கொடுத்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க மகனுக்கு வந்து கிட்னி டிசீஸ், கிட்னி ஃபெயிலியரு. அதனால் டாக்டர் வந்து என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவன் வந்து ரொம்ப சால்ட் வந்து எடுக்கக்கூடாது, சால்ட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது டாக்டர் சொன்ன அட்வைஸு. ஸோ அதனால் அவங்க வந்து அந்த மகாத்மா காந்திஜிட்ட வந்து சொல்லுவாங்க, இதை மாதிரி வந்து என் பையனுக்கு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இதை மாதிரி வந்து சால்ட் எடுக்கக்கூடாது, ஏன்னா கிட்னி ஃபெயிலியர்னால சால்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என் பையன் வந்து நான் சொல்கிற அட்வைஸை வந்து கேட்கவே மாட்டேங்கான் அப்படின்னு சொன்ன உடனே, ஆனால் ஒரு காரியம் என்னென்னா, அவன் வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். யாரை? காந்திஜி உங்களை ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்கள் எது சொன்னாலும் அவன் என்ன பண்ணுவான்? கேட்டுக்குவான். அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் கேட்பான். நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கான், நீங்கள் சொன்னால் அவன் கேட்பான் அப்படின்னு சொன்ன உடனே காந்திஜி சொல்லுவார், அப்படியா, சரி நான் சொன்னால் கேட்பானா, சரி 1 வாரம் கழித்து என்ன பண்ணு, அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். 1 வாரம் கழித்து, 1 வீக் கழித்து அவனை என்னை பார்க்க கூட்டிகிட்டு வான்னு. 1 வீக் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா, காந்திஜி கிட்ட, மகாத்மா காந்தி அவர்கள்ட்ட இந்த பையனை கூட்டிகிட்டு வருவாங்க. சரியா? இந்த பையனை கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே காந்திஜி அவனை பார்த்து சொல்லுவார், ஏப்பா இனிமேல் நீ சால்ட்டு சாப்பிடக்கூடாது, சரியா அப்படின்னு கேட்பார். உடனே அவன் வந்து அவங்க அம்மாக்களை இவ்வளோ நேரம் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு மனுஷன் அந்த காந்தி மேலே இருக்கிற ஒரு அன்பின் நிமித்தமாக, ஒரு பாசத்தை நிமித்தமாக, சரி ஐயா, நான் வந்து இனிமேல் சால்ட்டு நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுவான். சொன்ன உடனே
இந்த அருமையான இந்த தாயாருக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? ஒன்று பையன் நான் இது வரைக்கும் சொன்னதை கேட்கல, இப்போ காந்திஜி சொன்ன உடனே கேட்டான். அது ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னொரு ஆச்சரியம் அவங்களுக்கு என்னென்னா, ஏன் இதை காந்தி ஒரு வாரம் தள்ளி போட்டார்? அன்றைக்கே கூப்பிட்டு வர சொல்லியிருக்கலாமே. ஒரு வாரம் அட்லீஸ்ட் என்ன பண்ணியிருக்க மாட்டான், உப்பு சாப்பிடாமல் வந்திருப்பானே. ஸோ ஏன் ஒரு வாரம் கழித்து அவனை கூட்டிகிட்டு வர சொன்னார்னு சொல்லி காந்திஜி கிட்டே கேட்பாங்க. காந்திஜி கிட்ட, ஐயா நான் ஒரு சின்ன சந்தேகம், என் பையனை நான் அன்றைக்கே கூப்பிட்டு வந்தா அன்றைக்கே அவன் கேட்டிருப்பானே, ஏன் ஒரு வாரம் அதை தள்ளி போட்டிங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்போ காந்திஜி சொல்லுவார், அந்த லாஸ்ட் 1 வீக் நான் என்ன பண்ணேன்னா, சால்ட் எடுக்காமல் ஃபுட்டை நான் சாப்பிட்டேன். சரி, முதல்ல நான் சாப்பிட்டேன். இவனை சால்ட்டை சாப்பிடாதன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல சால்ட் இல்லாமல் நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன ஆயத்தம் பண்ணிக்கிட்டேன். சால்ட் இல்லாமல் சாப்பிட முடியுதா, சால்ட் இல்லாமல் பண்ண முடியுதா, எல்லாத்தையும் நான் செக் பண்ணிக்கிட்டேன். சரி, செக் பண்ணிவிட்டு சால்ட் இல்லாமல் இப்போ நான் சாப்பிட்றேன். அதனால நான் என்ன பண்ணுறேன், இப்போ அவனுக்கு தைரியமாக நான் அட்வைஸ் பண்ணுறேன், என்ன பண்ணு, சால்ட்டை சாப்பிடாத அப்படின்னு. சரியா? அப்போ நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. சரியா? இட் இஸ் வெரி ஈஸி டு கிவ் அட்வைஸ் டு அதர்ஸ். சரியா? இதை பண்ணு அதை பண்ணுன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் ரியல் ப்ராக்டிஸில் நம்ம பண்ணுறோமா? ஆமென். நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலன்னா நம்ம சொல்லுகிற எந்த ஒரு அட்வைஸும் வேல்யூ கிடையாது. சரியா? வேல்யூ கிடையாது. ஸோ காந்திஜி அதை தான் பண்ணார். நான் உப்பு சாப்பிடாதப்பான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்னா, தான் உப்பு சாப்பிடாமல் முதல்ல பார்த்துக்கிட்டார். ஆமென். தான் உப்பு சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்தார். இருக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் இருக்க முடிஞ்சதுனால அவர் என்ன பண்ணார்னா, அந்த பையனுக்கு அட்வைஸ் கொடுத்தார். அவருக்கு அதுக்குனால தான் 1 வாரம் தேவைப்பட்டுச்சு அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அட்வைஸ் ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ நீங்கள் ப்ராவர்ப்ஸ் 19 verse 20 நீ பார்த்தீங்கன்னா, உன் அந்திய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாக இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். அப்போது நீ வயதான காலத்தில் ஞானம் உள்ளவனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமா, அந்த அட்வைஸை கேளு. எப்படி கேட்கணுன்னா, அது பிப்ளிக்கலாக இருக்கா, ட்ரூத்ஃபுல்லாக இருக்கா, அது மாத்திரமல்ல அது நிச்சயம் என் மேலே ஒரு அன்பின் நிமித்தமாக சொல்லப்பட்டிருக்கிறதான்றதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து கொள்ளுங்கள். இதை ஆராய்ஞ்சிங்கன்னா உண்மையாக நிறைய குழப்பங்கள்லேருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நீங்கள் நிறைய பேர் உங்களை அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அதில் நீங்கள் இந்த 3மே இருக்கான்னு பாருங்கள். சரியா? அது இருந்ததுன்னா நீங்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுத்ததுக்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய கரங்களை அற்புதமாய் தாங்கி வழிநடத்துக்காய் நன்றி அப்பா. இந்த நாளில் கர்த்தாவே, நாங்கள் ஆலோசனை பெறுவதிலும் ஆலோசனை கொடுப்பதிலும் இருக்கிற தவறுகளை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் கர்த்தாவே கொடுத்த வெளிச்சத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் அப்பா. விசேஷமாய் இந்த காலை வேளையிலே கர்த்தா, இந்த டெய்லி பிரெட்ல பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அற்புதமாய் காத்து வழி நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க ஆண்டவர். விசேஷமாய் தேவனுடைய கரம் அவளை தாங்கட்டும் அப்பா. ஆண்டவர், இதனால் அவள் ஒர்க் ஃப்ரம் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நல்ல சுகபலனை கொடுங்கப்பா. நல்ல வேலை செய்ய தேவனை கிருபையை கொடுங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரை கர்த்தாவே, இதனால் வெளியே செல்லுகிற பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. எந்த ஒரு வியாதிகள், எந்த ஒரு கொள்ளை நோய் அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளை கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை கர்த்தா. எந்த ஒரு தடை இல்லாதபடி எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இருந்து எல்லாரும் அற்புதமாக இந்த நாளிலே ஆண்டவரை அவளுடைய வேலையிலே கர்த்தா வழி நடத்தவனுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதில் இருக்கிற எல்லா பாத்திரங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு குறைவில்லாதபடி ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் அந்த கர்த்தா ஆகாரத்தில் இருக்கட்டும் அப்பா. பர்த்டே, வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, சால்வேஷன் டே பார்க்கிற ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜனங்கள் உற்சாகமாய் அதில் இணையட்டும் ஆண்டவரே கர்த்தா. கோடிக்கணக்கான ஜனங்கள் பார்க்கிறார்கள் இந்த நாட்களிலே கர்த்தா. அந்த சால்வேஷன் டிவி எந்த ஒரு தடை இல்லாமல் அந்த சேட்டலைட்டுக்கு என்று கர்த்தாவை தாங்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்புவீராக ஆண்டவரே. எழுப்பி அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உதாரத்துவமாய் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே கர்த்தா தாங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்து அதை தாங்குவதற்கு நீர் உதவி செய்வனுமா ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். மகிமையான காரியங்களை நீ செய்வீராக. இதுவரைக்கும் நடத்தும் எல்லா பாதைகளுக்காய் நன்றி. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துங்க, ஆச்சரியமாய் நடத்துங்க ஆண்டவரே. நல்ல கர்த்தாவே ஆலோசனைகளை கொடுக்கிறவர்களை அன்றே ஆராய்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே நம்ம இந்த காரியங்களை நம்ம தியானித்து இருக்கிறோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் தேவனை நம்புங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நல்ல ஒரு ஆலோசனை, கர்த்தர் உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். இந்த உலக பிரகாரமாக ஆலோசனை கொடுக்கிற பொழுது இந்த 3 காரியங்களை, அந்த காரியங்களை
நீங்கள் பின்பற்றுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். எல்லாரும் சொல்கிறான்னு கேட்டுட்டு உங்களை குழப்பிக்காதீங்க, சரியா? கர்த்தர் நிச்சயமாக ஒரு தெளிவை உங்களுக்கு தருவார். எதை குறித்து கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை அக்கறை கொண்டு போவார். ஆமென். நிச்சயமாக எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயத்தை தருவார், நல்ல சுகத்தை தருவார். தைரியமாக இருங்க, ஒன்றத்தை குறித்து பயப்படாதீங்க. காட் bless you. ஆமென்.